ஓகே சார், இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் பேக் வாங்கியிருந்தோம். அதில் வந்து இப்போ கேரி பண்ணியிருக்கேன். ஸோ லக்கேஜ் எவ்வளோ கேரி பண்ண முடியுதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ உள்ள என்னென்ன வச்சுருக்கேன், எவ்வளோ வைக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த இது எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போடுறப்ப கண்டிப்பாக பெட்ரோல் பில் வாங்குவோம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அந்த பில்லு, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் மேலே வச்சுக்கலாம். அது மாதிரி இதில் வந்து ஃபோன் வச்சுக்கலாம். இப்போ ரெட்மி ஃபோன் வந்து நான் மேக்ஸிமம் வந்து மேப்புக்கு யூஸ் பண்ணுவேன் வண்டி லாங்கில் ஓட்டுறப்ப. ஆனால் நம்ம ஃபோன் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பெட்ரோல் பில் அப்புறம் ஃபோன் இதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை திறந்தோம்னா ஸோ உள்ளே பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ட்ரிப்பு போனதுனால 2 நாள்னா இப்போ கண்டிப்பாக ப்ரெஸ்ஸு தேவைப்படும். ஸோ ஓகேவா, அதனால ப்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 ஷாம்பு. ஜஸ்ட் இப்போ ஒரு வீடியோக்காக எடுத்து வச்சுங்க. ட்ரிப்பெல்லாம் போகிறப்ப நம்ம இது ஒரு நல்லா இருந்துப்போம். சோப்பு பேஸ்ட்டெல்லாம் காணன்னு கேட்காதீங்க. ட்ரிப்பு போகிறப்ப மொத்தமாக இப்போ ஜஸ்ட் அவங்க சொல்கிறதுக்கா உள்ளே எவ்வளோ கேரி பண்ண முடியுங்கக்கா இவ்வளோ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பவர் பேங்க். ஸோ கண்டிப்பாக பவர் பேங்க் தேவை லாங்கில் போகிறப்ப. ஸோ அதனால் பவர் பேங்க். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கேபிள். அது போக ஒரு ஹெட்செட். ஸோ லாங்கில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பாட்டு கேட்டுட்டு தான் போவோம். ஸோ அதனால் ஒரு ஹெட்செட்டு. ஸோ அப்புறம் வந்திங்கன்னா நம்ம ரெட்மி ஃபோனுக்காக டைப் சி கேபிள் 1. அப்புறம் நம்மளுடைய ஐஃபோனுக்காக 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பர்ஸு. ஸோ அப்புறம் ரெண்டு ஃபோனோடைய ஹெட்டு கேபிள்ஸு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் செட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்ட் 1. அதுக்கப்புறம் 2 சட்டை. மேக்ஸிமம் வந்து சட்டை ஃபேண்ட்டு தான் போடுவேன். அதனால் வந்து ஒரு செட்டு ஃபேண்ட்டு, 2 சட்டை. நம்ம இந்த இப்போ டேங்க் பேக்கில் சேர்ந்த ஒரு 2 சட்டை, ஒரு ஃபேண்ட்டு, ஒரு ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ஷாம்பு, அப்புறம் வந்து ஃபோனு, பவர் பேங்கு, ஹெட்செட்டு, 2 கேபிள், ஒரு பர்ஸு, அதுக்கப்புறம் 2 ஃபோனோடைய சார்ஜர் ஹெட்டு. ஸோ இதெல்லாம் நான் சின்னது. ஸோ உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் இந்த பேக் வாங்க போகிறீங்களா, இதோட பெரிய பேக் வாங்கினா உங்களுக்கு சம்திங் 1000, 1500, 2000க்குலாம் இருக்குது. ஸோ என்னோடய நீடு எதுக்காக வாங்கினேன்னா இதில் வந்து இப்படி சார்ஜர் கேபிள், பர்ஸு, பவர் பேங்கு, ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து கேமரா அசசரிச்சு கொஞ்சம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வைக்கிறது தான் மெயினாக நான் இது வாங்கினேன். ஏன்னா பொருளெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு பேக் இருக்குது. அதை நான் வந்து பஞ்சிங் ரோப் மூலயமா பின்னாடி சீட்டில் கட்டிடுவேன். ஸோ அது போக சின்ன ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் பேக் கொண்டு போக முடியாது, அதுக்கு எது பேக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்படி 2 செட்டு கொண்டு போகிறதுக்காக நான் வாங்கினேன். இல்லை உங்களுக்கு வந்து இதோட பெரிய கேரி பேக்கு, டேங்க் பேக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி வரேன். ஓகே, நல்ல பேக்காக பார்த்து.